ஏன் இங்க வந்த? என் புருஷன் வேலை செய்யற ஆபீஸ்ல எல்லாரும் ஒழுங்கா வேலை செய்யறாங்களா இல்ல படுத்து தூங்குறாங்களான்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். ஏய், கால்ல பண்ண பிரச்சனை பத்தாதா? மறுபடியும் பிரச்சனை பண்ண வந்திருக்கியா? ஆமா, நான் தான் பிரச்சனை பண்றேன். நீங்களும் உங்க குடும்பமும் எங்களுக்கு ரொம்ப நல்லதான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏய், கத்தாத. இப்ப எதுக்கு இங்க வந்த? பாவம், காலையில சாப்பிடாமலே வந்துட்டீங்க. மதியமாவது சாப்பிட்டுன்னு சாப்பாடு கொண்டு வந்தா இங்க எதுக்கு வந்தேன்னு என்னைய கேள்வி கேக்குறீங்களா? பட்னியா கிடக்கட்டும்னு அப்படியே விட்டுருக்கணும், அப்போ தெரியும். நான் உன்னை கொண்டு வர சொன்னேனா? ஏன் கேட்க மாட்டீங்க? பாவம்னு கொண்டு வந்தா உன்னை கொண்டு வர சொன்னேனான்னு கேப்பீங்க. கொண்டு வராம விட்டுருந்தா சொன்னாதான் கொண்டு வருவியான்னு கேப்பீங்க. இந்த ஆம்பளைங்க புத்தியே இப்படிதானே? சாப்பாடு ஒண்ணு வேண்டாம், எடுத்துட்டு போ. என்ன சாப்பாடு வேண்டாமா? என்ன பார்த்தா உங்களுக்கு பைத்தியக்காரி மாதிரி தெரியுதா? வேகாத வெயில வெங்கன்னு கொண்டு வந்தா வேண்டாமா? வேண்டாம். இங்க பாருங்க, உங்க கோவத்துல மூட்டை கட்டி வச்சுட்டு கொண்டு வந்த சாப்பாடு சாப்பிட்டு முடிங்க. வீட்டுக்கு வரும்போது கேரியர் காலியா இருக்கணும் சொல்லிட்டேன். வரேன். இவளெல்லாம் எந்த லிஸ்ட்ல சேர்க்கறதுனே தெரியல. சுபா, என்ன திடீர்னு ஆபீஸ் பக்கம்? ஐயோ, அது எங்க கேக்குறீங்க? பவித்ரா இருந்தாலும் பிரச்சனை, இல்லனாலும் பிரச்சனை. இன்னைக்கு காலையில என் மாமனாரு என் குழந்தைகிட்ட பவித்ராக்கு சப்போர்ட் பண்ணி இல்லாததையும் பொல்லாததையும் எல்லாம் போட்டு கொடுத்துட்டு இருந்தாரு. அத கேட்டுட்டு இருந்த குழந்தைய கோவத்துல போட்டு அடிச்சிட்டேன். அத மனசுல வச்சுக்கிட்டு இந்த மனுஷனும் சாப்பிடாமே வந்துட்டாரு. மனசு கேட்கல, அதான் சாப்பாடு கொண்டு வந்து. இவ்ளோ பிரச்சனை இருக்குன்னு சொல்றீங்க, அப்புறம் ஏன் மாமனார் கூட இருக்கீங்க? தனி கொடுத்துட்டு போயிட வேண்டியதானே? போலான்னா இந்த மனுஷன் எங்க கேக்குறாரு? அப்பாவை விட்டுட்டு வரமாட்டேன்னு இவர் அடம் பிடிக்கிறாரு. அவர் வராட்டி என்ன, குழந்தைய கூட்டிட்டு நீங்க தனியா போயிட வேண்டியதானே? என்ன இந்திரா, தெரிஞ்சு பேசுறீங்களா தெரியாம பேசுறீங்களா? எனக்கு என்ன சம்பாத்தியம் இருக்குன்னு என்ன தனியா போக சொல்றீங்க? வீட்டுக்கு வாடகை கொடுக்க வேண்டாமா? சாப்பாடு, படிப்பு இதுக்கெல்லாம் பணம் வேண்டாமா? ரொம்ப சர்வ சாதாரணமா குழந்தைய கூட்டிட்டு தனியா போங்கன்னு சொல்றீங்க? ஆமா, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? BA எக்கனாமிக்ஸ். இவ்ளோ படிச்சிருக்கீங்க, அந்த படிப்பை எதுக்கு வேஸ்ட் பண்றீங்க? அந்த பவித்ராவை பாருங்க, ஒரு பெரிய கம்பெனிக்கு ஓனரு. வீட்ல கால் மேல கால் போட்டுக்கிட்டு சவரட்னே உட்காந்து சாப்பிடலாம். தினம் சாயந்தரமானா ஷாப்பிங் போலாம், ஜாலியா இருக்கலாம். அவ என்ன அப்படியா இருக்கா? தான் கம்பெனிலேயே JMD-யா இருக்கா. ஏன்னு சொல்லுங்க பாப்போம். நாளைக்கே பவித்ராவுக்கும் தேவுக்கும் பிரச்சனை வந்து பிரிஞ்சாங்கன்னு வைங்க, அவ பயப்படாம வேறொரு கம்பெனில JMD-யா வேலைக்கு சேர்ந்துருவா. அவ சொந்த கால்ல அவளால நிக்க முடியும். இப்ப உங்களால முடியுதா? உங்க புருஷனை நம்பிதானே நீங்க வாழ வேண்டியிருக்கு. அதனால என்ன சொல்றேன்னா, நீங்க படிச்ச படிப்புக்கு ஏத்த மாதிரி ஒரு வேலையில சேர்ந்துக்கோங்க. அதெல்லாம் ஓகேதான். குழந்தை இருக்குல்ல, டெய்லி அவளை ஸ்கூலுக்கு அனுப்பணும், வந்ததும் அவளுக்கு வேணுங்கிறத பாக்கணும். இதுக்கே நேரம் கரெக்டா இருக்கு. நான் வேலைக்கு போயிட்டா யார் அவளை கவனிச்சுப்பா? ஏன் உங்க அம்மா உங்களுக்கு துணையா தானே இருக்காங்க? குழந்தைய ஸ்கூல்ல விட்டுட்டு கூட்டிட்டு வர மாட்டாங்களா? இப்ப என்ன எடுத்துக்கோங்க, நான் என்ன என் புருஷனை நம்பியா வாழ்றேன்? எனக்குன்னு ஒரு வேலை இருக்கு, கை நிறைய சம்பாதிக்கிறேன், கவலை இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி வாழணும் தான் நான் ஆசைப்படுறேன். நான் எங்க போய் வேலை தேடுவேன்? நீங்க ஏன் அதை பத்தி கவலைப்படுறீங்க? உங்க வாழ்க்கைக்கு வழி சொல்றேனா, உங்க வேலைக்கு வழி சொல்ல மாட்டேனா? நாளைக்கு காலையில உங்க சர்டிபிகேட்லாம் எடுத்துட்டு என்ன வந்து பாருங்க. வேலை எங்க? என்ன சம்பளம்? என்ன வேலை? அதெல்லாம் காலையில சொல்றேன். எங்க இந்த வீட்ல இருக்கவங்க எப்போ வருவாங்க? அவங்க காலி பண்ணிட்டு போயிட்டாங்களே.
வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாங்களா? ஏங்க நேற்று ராத்திரி கூட இங்கே தாங்க இருந்தாங்க. நைட் 8 மணிக்கு மேல தான் சார் அவங்க வீட்டையே காலி பண்ணிட்டு போனாங்க. சரி, எங்க போயிருக்காங்கன்னு தெரியுமா? தெரியாது சார் எனக்கு. இந்த ஆட்டோ ஸ்டாண்ட்ல தான் ஆட்டோ ஓட்டிட்டு இருந்தாரு. அங்க போய் கேளுங்க. ஆட்டோ ஓட்டுறாருன்னா அவரா இருக்கணும். யாரை தம்பி கூப்பிட்டீங்க? நீங்க சாத்தையன் தானே? இல்லையே, என் பேர் மாணிக்கம். இல்ல, அவரு பேர் என்னன்னு தெரியுமா? அவர் பேர் சாத்தையன் சார். அங்க கேட்டு பாரு. சாத்தையன். தேங்க்ஸ் சார். சார், அந்த வீட்டில் குடியிருந்தாரு சாத்தையன். அவர் எங்க போயிருக்காருன்னு தெரியுமா? எனக்கு அந்த தகவலாம் தெரியாது. ஆனால் வீடை காலி பண்ணிட்டு போயிட்டாரு. நல்ல மனுஷன், ஏன் போனார்னு தெரியல. ஹலோ, யார் சார் நீங்க? என்னையே 2 நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. நான் யாருன்னு தெரியுமா? பிருந்தாவன் கன்ஸ்ட்ரக்ஷனோட ஓனரு. நீங்க யாரா இருந்தா எனக்கு என்ன? சார், எதுக்காக சார் என்ன ஃபாலோ பண்றீங்க? உங்களை நான் ஃபாலோ பண்றேன்னா? யார் சொன்னது? நேத்து என்னோட ஆஃபீஸ்ல பார்த்தேன். அப்படியே நான் ஃபாலோ பண்ணிட்டு என் வீட்டுக்கு வந்தீங்க. இப்போ நான் உங்களை இங்க பார்க்குறேன். ரோடுன்னு இருந்தா 100 பேர் வரப்போதான் செய்வான். உங்க ஆபீஸ்கிட்டயும் வீட்டுக்கிட்டயும் என்ன பார்த்தா உங்களை ஃபாலோ பண்ணிட்டு தான் வரேன்னு அர்த்தமா? நீங்க என்ன அக்யூஸ்டா? சொல்லுங்க, நீங்க என்ன அக்யூஸ்டா? என்ன பார்த்து பயப்படுறீங்க? நீங்க தப்பு பண்ணாதவரா இருந்தா போலீஸை பார்த்து ஏன் பயப்படுறீங்க? எனக்கு என்ன பயம்? பயம்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் எதுக்காக என்ன ஃபாலோ பண்ணுறீங்கன்னு தான் நான் கேட்டேன். நான் ஒன்றும் உங்களை ஃபாலோ பண்ணல. நான் பார்வையில் இருக்கேன். வேற எதனா விவரம் வேணும்னா ஸ்டேஷனுக்கு வாங்க, விலாவரியா சொல்றோம். என்ன பேச்சே காணோம்? ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லைல்ல, கிளம்புங்க கிளம்புங்க. ஹலோ. டேய் பாண்டியன், நான் அம்மா பேசுறேன்டா. தெரியுதுமா, சொல்லு. டேய், நிஷாவை காணும்டா. என்னம்மா சொல்ற? நிஷாவை காணோமா? ஆமாண்டா. நீ இப்ப எங்க இருக்க? நான் இப்ப ஸ்கூல்ல தான்டா இருக்கேன். ஸ்கூல்ல இருந்து எப்படி? சீக்கிரம் வாடா. சரி, நீ அங்கே இரு, நான் உடனே வரேன். சரி. இருமா. மேடம், என்னாச்சு மேடம்? முதல்ல உட்காருங்க சார். மேடம், குழந்தை காணோம்னு டென்ஷன்ல வந்திருக்க மேடம். உட்கார சொல்லி கூலா சொல்றீங்க, என்னாச்சு மேடம்? சார், எங்க ஸ்கூல் மாடியில இருந்து ஒரு பையன் கீழே விழுந்து இறந்துட்டான். அதனால உடனே லீவு விட வேண்டியதாயிடுச்சு. நாங்க எல்லா பேரண்ட்ஸுக்குமே கால் பண்ணி சொல்லிட்டோம். உங்களுக்கு ஃபோன் பண்ணா உங்க ஃபோன் ரீச்சே ஆகல. உங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணா அவங்க ஃபோனே எடுக்கல. சரி, அதனால ஸ்கூல் டிரைவர்கிட்ட சொல்லி வேனை ஏத்திட்டு போய் வீட்டுல விட சொன்னோம். அவரும் வீட்டுல விட்டுட்டு தான் வந்திருக்காரு. வீட்டு வாசல்ல விட்டு இருந்தா வீட்டுக்கு தான் போயிருக்கணும். அம்மா, அந்த டைம்ல நீ வீட்டுல தானே இருந்த? அம்மா, நான் உன்னத்தாமா கேக்குறேன், நீ வீட்டுல தானே இருந்த? இல்லடா, கேபிள் நம்ம வீட்டுல வராததுனால பக்கத்து வீட்டுக்கு போய் சீரியல் பார்த்துட்டு இருந்தேன். சீரியல்? டேய், எனக்கு என்னடா தெரியும்? ஸ்கூல் சீக்கிரம் விட்டுருவாங்க. ஏமா, உன் நம்பருக்கு தானே ஃபோன் பண்ணிருக்காங்க. எடுத்து பேசுறதுக்கு என்ன உனக்கு? அது வந்து ஸ்கூல்ல இருந்து ஃபோன் பண்ணிருக்காங்க. அதை விட சீரியல் முக்கியமா போச்சு இல்ல உனக்கு? ஏ மேடம், நீங்களாவது பேரண்ட்ஸ் வர வரைக்கும் குழந்தை இங்கே வச்சிருக்கலாம்ல? மிஸ்டர் பாண்டியன், எங்க டியூட்டியை நாங்க கரெக்டா செய்யறோம்.
குழந்தைய பாத்துக்கிற அளவுக்கு உங்களுக்கு நேரம் இல்ல, உங்க அம்மாவுக்கு பொறுமை இல்ல. சோ நீங்க தான் வேற அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கணும். சரி ஓகே மேடம், ஃபர்தரா என் நம்பர் கிடைக்கலனா ஜஸ்ட் ஒரு மெசேஜ் பண்ணுங்க. ஓகே சார். ஓகே மேடம், நான் பாத்துக்கிறேன். நீ வாமா. அம்மா நீ ஆட்டோ பிடிச்சி டக்குன்னு வீட்டுக்கு போ. அக்கம் பக்கம் எங்கேயாவது இருக்கலாம் தேடி பாரு. நான் உங்க ஃப்ரெண்டு வீட்டில் எங்கேயாவது இருக்கலாம்னு பார்த்துட்டு வரேன். சரிப்பா. எங்க போனான்னு தெரியலையே. சொல்லுங்க சார். வந்துட்டேன் சார். நீங்க சொன்ன அதே இடத்துல தான் நான் நிக்கிறேன். இல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை, மெதுவா வாங்க. இந்த சென்னை டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டு நானும் பல நாள் தவிச்சிருக்கேன். ஓகே சார், ஷோர், தேங்க்யூ. எதையாவது சொல்லி இவங்களை கார்ல கடத்திட்டு போயிடணும். இந்த செல்வி என்னதான் பண்றான்னு தெரியல. ஒரு வேலையும் ஒழுங்கா பார்க்க மாட்டேங்கிறா. செடி எல்லாம் வாடி போயிருக்கு. எல்லா வேலைகளையும் நானே பார்க்க வேண்டியதா இருக்கு. பாப்பா, யாருமா நீ? பாப்பா, ஏய் பாப்பா, நான் கூப்பிட நீ பாட்டுக்குள்ள வந்துட்டு இருக்க. யார் நீ? நிஷா குட்டி. ஓ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேனே. யார் இது? பாண்டியன் சாரோட குழந்தை. ஓஹோ. நிஷா குட்டிக்கு பிஸ்கெட் கொண்டு வரட்டுமா? நான் எடுத்துட்டு வரேன். சரி.
சர்வெண்டா? அப்படிலாம் சொல்லக்கூடாது. பெரியவங்கல்ல, அவங்க தான் எங்களோட பாட்டி. அப்படியா? ஆமா, ஸ்கூல் யூனிஃபார்ம் பேக்கோட வந்திருக்கீங்க. ஸ்கூல்ல இருந்து நேரா வரீங்களா? இங்க யார் உங்களை கூட்டிட்டு வந்தா? யாருமே கூட்டிட்டு வரல, நானா தான் வந்தேன். நீயா வந்தியா? எப்படி? இன்னைக்கு எங்க ஸ்கூல்ல ஒரு பையன் மாடியில இருந்து கீழே விழுந்துட்டான். அதனால லீவ் விட்டாங்க. டிரைவர் அங்கிள் வீட்டுக்கு கூட்டி போய் விட்டாங்க. வீடு பூட்டி இருந்துச்சு. அப்போ ரோட்ல உங்களை மாதிரி ஆண்டி போனாங்களா, அப்படியே உங்க ஞாபகம் வந்துச்சு. உங்களை பார்க்கணும்னு தோணுச்சா, அதான் நேரம் இங்க வந்துட்டேன். உங்களை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. பத்மினி இந்தா. நீங்க ஏன் ஆண்டி எங்க வீட்டுக்கு வரவே மாட்டேங்கிறீங்க? நாங்க வந்துட்டா பாட்டி தனியா இருப்பாங்கல்ல, அதனாலதான் வரல. பிஸ்கட் எடுத்துக்கோ. இந்தா. ஆண்டி, இந்த பாட்டி உங்களை நல்லா பாத்துப்பாங்களா? நல்லா பாத்துப்பாங்களே. நான் அழகா இருக்கேனா? ரொம்ப அழகா இருக்கு. என் மேல உங்களுக்கு கோபம் வரலையா? இல்லம்மா, எதுக்கு கோபம் வரணும்? நான் உங்களை சர்வெண்ட்னு சொன்னல. குழந்தைங்களை சாமிக்கு சமம்னு சொல்லுவாங்க, அதனால உன்னை திட்டக்கூடாது. அப்படியா பாட்டி? ஆமா. அப்ப ஆண்டி தப்பு பண்ணா சொல்லுங்க பாட்டி. ஆண்டியும் பாட்டிக்கு சின்ன குழந்தை தானே, அதனால ஆண்டி என்ன தப்பு பண்ணாலும் இனிமே நான் திட்ட மாட்டேன். நாங்க பேசிக்கிட்டு இருந்தெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தா போல இருக்கு. வழக்கம் போல உங்க அண்ணி அகங்காரம் பிடிச்சவ போல கத்த ஆரம்பிச்சிட்டா. அண்ணன் எதுவுமே பேசலையாப்பா? என் புள்ள அறிவு இவ்வளவு பேசுறானேன்னு நானே ஆச்சரியப்படுற அளவுக்கு பேசிட்டாமா. போலாமா பவி? பவி, பவி என்னாச்சு? காலையில வெளியில போகும்போது நல்லா தானே இருந்த, இப்பயும் மூட் அவுட்டா இருக்க? காலையில அப்பாவுக்கும் அன்னிக்கும் சண்டை. அப்பாவை வாய்க்கு வந்தபடியெல்லாம் அண்ணி பேசியிருக்காங்க. உங்க அண்ணா போயிருந்தாரா? எதுவும் பேசிருக்க மாட்டாரே. பேசாம இருந்திருந்தா கூட பரவாயில்ல. உண்மை என்னன்னு தெரியாமலே அண்ணி சொன்னதை நம்பி அப்பாவை திட்டி இருக்காரு. தப்பு உங்க அண்ணி பேர்ல இல்ல, உங்க அண்ணன் பேர்ல. ஆரம்பத்துல இருந்தே உங்க அண்ணி பேச்ச கேட்டுக்கிட்டு அமைதியாவே இருந்துட்டாரு. சரி, அதை விடு. போக போக எல்லாம் சரியாயிடும். அதை நினைச்சு நீ வருத்தப்பட்டு இருக்காத. அதனால உன் உடம்பு தான் கெட்டு போகும். சரி, வா சாப்பிட போலாம். தேவ், அப்பாவை நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துடலாமா? என்ன பவி இது? இதெல்லாம் என்கிட்ட கேட்கணுமா? அப்பாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு அப்பா இனிமே நம்ம கூட தான் இருக்க போறாருன்னு சொல்லியிருந்தேன்னா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். என்ன இருந்தாலும் உங்ககிட்டயும் ஒரு வார்த்தை கேட்கணும்ல. ஏன் தேவ், பாட்டி ஏதாவது சொல்லுவாங்களா? பவித்ரா, உங்க அப்பா விஷயத்துல நானும் சரி பாட்டியும் சரி எதுவுமே சொல்ல மாட்டோம். ஏன்னா உங்க அப்பா மேல நாங்க அவ்வளோ மரியாதை வச்சிருக்கோம். அதனால நீ தாராளமா கூட்டிட்டு வரலாம். உங்க அப்பாவும் இங்க நிம்மதியா இருப்பாரு. சார், கலா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க சார். அப்படியா? ஆமா. என்னாச்சு? மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க சார். கலா, கலா, என்னாச்சு? பவி, அவளை தூக்கு, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாம். பாத்து